ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் தற்பொழுது ஒரு யூடியூப் சேனல், ஏற்கனவே யூடியூப் சேனல் இருக்குது, வீடியோ கண்டென்ட் இது மேலே பண்ணலாம்னு வரேன். எதை பற்றினா அரசியல் அண்டு சினிமா, மோஸ்ட்லி அரசியல் தான் இருக்கும். ஏன் தற்பொழுது இது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு விலகம் தெரியும். ஆனால் அடுத்த வருடம் நம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலானது நடைபெற உள்ளது. ஆகையால் இப்போ தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பொது கட்சி அப்படின்னு வச்சு தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் நிறைய கட்சிகள் இருக்கின்றன. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஜி.கே. வாசன் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் கட்சி, இது மாதிரி நிறைய கட்சி இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? நான் எதை பற்றினா, தற்போதிலிருந்து அடுத்த வருடம் தேர்தல் நடைபெறுகிறது. அதாவது தேர்தல் இந்த வருடத்திலேயே பீகார் 2025 செப்டம்பரில் ஒரு எலெக்ஷன் நடக்கிறது. அடுத்த வருடமானது தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி, மொத்தம் 5 மாநிலங்கள் அடுத்த வருடம் மே 2026ஆம் ஆண்டு நடக்கிறது. இப்படி அடுத்த வருடம் தேர்தல் நடக்கிறது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரசியலுக்கு என்ன அரசியல் என்ன நடக்குது, அரசியல்னு உங்களுக்கு என்ன தெரியும். பட்டு ஒரு சாமானியனாக உங்களுக்கு அரசியல் என்ன நடக்கிறது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு தேர்தல்னால் எப்படி இருக்கும், ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகளில் எப்படி தயாரிக்கின்றன, அந்த கட்சிகளில் என்னென்ன வேலை செய்யுது, அந்த கட்சிகள் அனைத்தும் இத்தனை வேலை செஞ்சும் கடைசியாக ஒரு கடைசி பால் சிக்ஸர் மாதிரி கடைசியாக ஒரு பூஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு தெரியும் பூஸ்ட் என்னன்னு. பூஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அதுதான் கடைசி ஆயுதம். கட்சிகள் நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2 வருடம் முன்பே தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ 10 மாதங்கள் முன்பே தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் கட்சி தான். எப்போது இருந்தாலும் அது தேர்தல், அமித்ஷாவும் மோடியும் தேர்தல் பற்றியே யோசிச்சுட்டே இருப்பார்கள். தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியும் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டது. இத்தனை கட்சிகள் இவ்வளோ வேலைகள் செஞ்சாலும் கடைசியாக இது எல்லாவற்றையும் மீறி கடைசியாக அவர்கள் நம்பக்கூடியது அந்த பூஸ்ட்டு தான். நம்பக்கூடியது நான் சொல்ல மாட்டேன், கடைசி நேர ஒரு ஆயுதம், அது அவர்கள் நம்புகிறார்கள். எனக்கும் அதே தான். ஏன்னா இப்போ நானே இவ்வளோ தூரம் சொன்ன மாட்டேன் இப்படிலாம் இருக்குதுன்னு. இதெல்லாம் மீறியும் அவங்க அந்த பூஸ்ட் ஏன் நம்புகிறாங்கன்னா, அதுதான் பழக்கப்படுத்திட்டார்கள். ஜனங்கிட்ட, மக்கள்கிட்ட பழக்கப்படுத்திட்டார். அது நல்லதாக கெட்டதான்னு அது நான் சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? சொல்ல விரும்பலை மீன்ஸ் அது கிஃப்ட்டு வாங்குறதும் தவறு, கொடுப்பதும் தவறு தான் என்னுடைய பாலிசி. பட் அது நம்ம 1000 பேசலாம். நான் இந்த யூடியூப் சேனலில் முழுக்க யதார்த்தப்படி தான், நாட்டில் நடக்குது யதார்த்தமாக தான் பேச போகிறேன். சும்மா ஒளிவு மறைஞ்சு சும்மா ஒரு கட்சி அதை ஒரு கட்சி இதெல்லாம் கிடையாது. யதார்த்தம் இப்படி தான் நடக்குது அரசியல் அப்படின்னு அதை பற்றி முழுக்க இருக்க போகுது என்னுடைய வீடியோவை, சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா நம்ம இது மாதிரி நடக்கலை, நாட்டில் இப்படி நடக்கலை, இப்படி தான் நடக்குது அப்படிலாம் இல்லை. எது யதார்த்தமோ, எது நடக்குதோ, எது உண்மையோ, முழுக்க உண்மையான வீடியோ தான் நான் பதிவு பண்ண போகிறேன், சரிங்களா? அதில் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஆனால் முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோனால் அரசியல் பற்றியோ
இறுதியில் அரசியல் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு அரசியல் பற்றி ஒரு தெளிவு இருக்கும். அரசியல் பற்றி தெரிவிக்கும். தேர்தல்னா கட்சிகள் தேர்தலுக்கு எவ்வாறு தயாராகின்றன அப்படி இது பற்றி தான் முழுக்க இருக்கும். சரிங்களா? நான் ஒரு 5 நிமிடம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ தான் நான் வந்து ஸ்டார்டிங். இதுக்கு மேலே தான் போகணுன்னா கற்றுக்க போகிறேன். இது வந்து என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. அதாவது மக்கள்கிட்ட வந்து இப்படி கண்டென்ட் பண்ணணும், வீடியோ கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. சரிங்களா? அது சரி, இந்த உலகம் வந்து ஒரு கைக்குள்ளே வந்துடுச்சு. நம்ம கைக்குள்ளே எது உலகத்தில் எங்கே என்ன நடக்குதோ, இங்கேருந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாப்புல அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நம்ம ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம். ரீச் ஆகுது அது வந்து மக்கள்கிட்ட தான் இருக்குது. நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. பட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முழுக்க 2026 தேர்தலை நோக்கி தான் இந்த வீடியோ இருக்கும். இந்த பதிவுகள் எல்லாமே இருக்கும். முடிந்தால் 2026 தேர்தலின் இதுதான் என்னுடைய முதல் 2026 தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட என்னால் முடிந்த முயற்சி நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக. அதனால் இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. என்னுடைய சிறு வயது ஆசை. இதுக்கு மேலே தினமும் ஒரு 10 to 15 நிமிடம் உங்களிடம் கண்டிப்பாக ஒரு வீடியோவை பகிர்வேன். உங்களுக்கு இந்த செய்திகள் சந்திப்பேன். அரசியல்னால் என்ன, தேர்தல்னால் என்ன, நம் நாட்டில் என்ன நடக்குது, என்னென்ன அரசியல் எப்படி நடக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சும்மா அரசியல்னால் எல்லாம் இவங்களாம் கெட்டவங்க, இவங்களாம் நல்லவங்க. இப்போ வர கட்சி தமிழ் பட்டு இருக்க மாதிரி தனியாக நிற்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்படிலாம் அரசியல் கிடையாது. சரி, அரசியல் அப்படின்னா ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியானதுலாம் கிடையாது. அரசியலுங்கிறது வந்து அது வந்து பழக தான் அதோடைய இதே தெரியும். சரிங்களா? அப்போ நீங்கள் நினைத்த மாதிரிலாம் அரசியல் வந்து அவ்வளோ எளிதாகலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவ்வளோ எளிதில் வெற்றிலாம் பெற முடியாது. ஒரு எம்ஜிஆர் வென்றால் அது ஒரு எம்ஜிஆர். அது அந்த காலத்து அரசியல். அந்த காலத்து அரசியல் வேறு, இந்த காலத்து அரசியல் வேறு. இந்த காலத்தில் மக்கள் எதையுமே பகுத்து ஆராய்ந்து பார்த்து தான் எதையுமே செய்கிறார்கள். அதேமாரியும் ஒரு சில அதாவது அந்த கிராமப்புற பகுதிகளில் அந்த அந்த கிஃப்டானது வேலை செய்யுது. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் முன்னாடி நீங்கள் அந்த கிஃப்ட்டு இதெல்லாம் மீறி கிஃப்ட்டு வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிஃப்ட்டும் ஒரு இதில் வேலை செய்யுது. மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற 2 விதமான மக்களும் இருக்கிறார்கள். கிஃப்ட்டும் ஒரு வகையில் வேலை செய்யுது. அதேமாதிரி தேர்தல் பிரச்சாரமும் அதுவும் வேலை செய்யுது. அதே மாதிரி சமூக வலைதள பிரச்சாரம் அதுவும் வேலை செய்கிறது. இது அனைத்துமே கலந்து தான் அரசியல். சரிங்களா? ஓகே, நான் வந்து வீடியோ, அதனால் வந்து கொஞ்சம் இதாக பேசியிருப்பேன். தவறு எதிர்ந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை நான் உங்களுக்கு என்னுடைய அரசியல் தரவுகளை, அரசியல் செய்திகளை உங்களுக்கு முழுக்க உண்மையான செய்திகளை யதார்த்தமான, அதாவது யதார்த்தமான செய்திகள். இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து என்னால் முடிந்தவரை நான் என் முயற்சியில் நான் வெளியிடுகிறேன். நான் பிடித்திருந்தால் பகிரவும். முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.